அதிமுக ஆட்சி காலத்தில் போராடினப்போ காக்கை குருவிகளை சுடுவது போல சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. 1987ஆம் ஆண்டு இது நடந்துச்சு. வன்னிய சமுதாய மக்களோட கோரிக்கைக்கு அன்றைக்கு அதிமுக அரசு செவிமடுக்கல. 1989ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் தலைவர் கலைஞர் திமுக ஆட்சிக்கு வந்தா மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களோட நியாயமான கோரிக்கை ஏற்று தனி ஒதுக்கீடு வழங்க வழிவகை செய்வோம் அப்படின்னு உறுதி கொடுத்தார். சொன்ன மாதிரியே தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர் நாற்காலிலே அமர்ந்து 43வது நாள்ல மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கான 20 விழுக்காடு ஒதுக்கீட்டை உருவாக்கி கொடுத்த வரலாறு தான் கலைஞருடைய வரலாறு, திமுக ஆட்சியின் வரலாறு. 13/3/1989 என்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் வரலாற்று புகழ்பெற்ற முடிவா மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கும் சீர்மரபினருக்கும் 20 விழுக்காடு தனி இடஒதுக்கீடு செய்யப்படும் அறிவிக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு கல்வியில வேலை வாய்ப்புல மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்து பிள்ளைகள் படிச்சு வேலைக்கு போய் முன்னேறுது. கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீடு தான் மிக முக்கிய காரணமாக இருக்கு. இது மட்டுமா, உயிர் தியாகம் செஞ்ச 21 குடும்பத்துக்கு 3 லட்சம் ரூபாய் கருணை தொகையும் மாதந்தோறும் பென்ஷனும் வழங்கினவர் முதலமைச்சர் கலைஞர். இன்றைக்கும் அந்த குடும்பங்கள் மாதம் 3000 ரூபாய் பெற்று வராங்க. அந்த கணக்கு எடுத்து இல்ல மத்திய அரசு செஞ்சாதான் நீங்க கொடுக்க முடியும்னா நீங்க மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதி பாருங்க. என்ன கடிதம் எழுதுங்க? மத்திய அரசு கிட்ட போயிட்டு 20 விழுக்காடு எம்பிசியை மறுசீரமைப்பு செய்ய நாங்கள் திட்டமிட்டிருக்கின்றோம், உள்ஒதுக்கீடு கொடுக்க திட்டமிட்டிருக்கின்றோம், அது செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று ஒரு கடிதம் எழுதுங்க. நான் எழுதியிருக்கலாம்ல. மத்திய அரசு முடியுமா முடியாதான்னு சொல்லுவாங்களே, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் செய்யறது கிடையாது. நாங்கள் மணிமண்டபம் கட்டுறோம், அந்த தியாகிகள்லாம் வர வச்சு அவங்க கிட்ட சொல்லி கிள்ளி 2 நாளா ட்ரைனிங் நடக்குது. அவங்களுக்கு 21 தியாகி குடும்பத்தை 2 நாள் முன்னாடி இந்த தாசில்தார்லாம் கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டிட்டு போய் அங்கே உட்கார வச்சு நீங்க இப்படி சொல்லணுங்க, கலைஞர் செஞ்சாருன்னு சொல்லணும், ஸ்டாலின் செஞ்சாருன்னு சொல்லணும், இப்படி சொல்ல வீடியோலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. யாரு சொன்னாலும் என்ன, அதற்கு இந்த 20 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைத்ததுக்கு காரணம் ஒரே ஒரு நபர், மருத்துவர் ஐயா அவர்கள் தான், நம்முடைய ஐயா அவர்கள் தான். எத்தனை பேர் என்ன சொன்னாலும் சரி. அதனால இதெல்லாம் வரலாற்றில் இருக்கும் இருக்கும் நல்லா பேச போறாங்க. இதெல்லாம் இந்த தேர்தலில் தெரியும், வருகின்ற தேர்தலில் தெரியும். இன்னும் நிறைய இருக்கு, சொல்றதுக்கெல்லாம் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கலாம்.